குடும்பத்துக்கு கர்த்தாவே குடும்பத்தை விடுதலையாக்கு இப்பொழுது வழக்கு ஓ ராகஷே ராகஷே சிந்தையில் இருக்கிற கட்டுகள் உடைப்பவர்களுக்கு ஜீசஸ் நேம் அந்த கசப்புக்கள் வைராக்கியங்கள் விட்டு வாருங்கள் வெளியே, கெபியை விட்டு வா வெளியே, பர்வதத்திற்குள்ளாய் போவோம், பர்வதத்தின் கொடிமுடியில நிற்போம். தெய்வம் பேச போகிறார், கர்த்தருடைய சத்தம். ஷம்பதரலவோ ரியாந்தரலவோ கவரா ஷதரபலதரபலதரலமா கபரபியா கபலபலபலபலதரலோ. கைகளை உயர்த்துவோம், கைகளை உயர்த்துவோம், கண்களை மூடி. ஓ ஒரு சில நிமிடங்கள் மாத்திரமே, the very few minutes of shakpahakapahate brate keshe marusenriatu merusifi manase 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 uranase marase. oh பொல்லாத பிசாசு வயிற்றுல கொடூரமான ஒரு காரியத்தை வைத்திருக்கிறான், உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தை உடைக்கிறோம். மெல்லிய காற்று, விண்ணக காற்று, விண்ணக காற்று, விண்ணக காற்று. விண்ணக காற்று. எல்லாரும் கைகளை மேல உயர்த்துவோம். தேவ காற்று, பரிசுத்த ஆவியானவருடைய காற்று வீச செய்கிறார். right now in Jesus name. சிந்தையில் இருக்க கட்டுகள் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். சரீரம் இருக்கிற வியாதிகள் அகலட்டும் ஆண்டவரே. எல்லா குற்ற மனசாட்சிகள் நீங்கட்டும். தேவ அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. தீர்க்க தரிசிகளை ப்ராஃபஸனை எழுப்பினதற்காக நன்றி. இப்பொழுது அபிஷேகத்தை காத்துக்கொள்வது எப்படி என்பதற்கு முன்பாக அபிஷேகம் என்றால் என்ன? இன்றைக்கு பரவலாக அபிஷேகம் என்றால் கைகளை நன்றாக தட்டுவது, உரத்த சத்தமிடுவது, அந்நிய பாஷைகளை பேசுவது, அல்லது அங்க அசைவுகளை வேகமாக அசைப்பது, இதுதான் அபிஷேகம் என்ற அளவில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆக அபிஷேகத்தின் ஒரு சில வெளிரங்கமான கிரியைகள் இவைகள் இருந்தாலும் அபிஷேகம்